ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே இப்படின்னு சொன்னாலே இந்த 64 யோகினிகளும் அதுக்குள்ள உள்ளடங்கிடுவாங்க. அந்த 64 யோகினிங்களோட பேர் சொன்னதுக்கு அர்த்தமாக வாராகின்னு எடுத்துக்கோங்க. வாராகி நிறைய பேர் வழிபடுறாங்க. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அவங்க வேண்டுனது உடனே நிறைவேறும். ஒரு சில பேருக்கு ஒண்ணுமே நடக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அது ஏன்னா முறையா அந்த தாந்திரிகத்தை கற்றுக்கிட்டு வர குடும்பத்திலிருந்து ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம தீட்சை எடுத்து நம்ம வந்துட்டு அந்த முறையா நம்ம அந்த பூஜை செஞ்சோன்னா அது உடனடியாக அந்த ரிசல்ட் வந்து ஒரு யோகினிக்கு ஒரு யந்திரங்கள் இருக்குது. அந்த யந்திரத்தை நம்ம முறையாக அந்த கோலமாக போட்டு இல்லாட்டி யந்திர வடிவில் வச்சு தான் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு பூஜை செய்யணும். அந்த மாதிரி செய்யும்போது தான் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாரோ ரீடர், ரேக்கி ஹீலர் மற்றும் ஆன்மீக வழிகாட்டுனரான மங்களூருவை சேர்ந்த திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீங்க இப்போ பேசும்போது சப்த கன்னியர் பத்தி சொன்னீங்க. ஆமா, சப்த கன்னியர்ல ஒருத்தர் தான் வந்து வாராகியும். வாராகி ஆமா. அந்த அம்மா தான் வந்து நடுநாயகமா இருப்பாங்க. சாமுண்டி, பிராமி, கௌமாரி, இந்த மாதிரி 7 சப்த கன்னியர். அவங்களும் இதுலதான் வராங்களா? அவங்களும் இந்த யோகினி இதுல தான் வராங்க. இவங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு சப்தகன்னியங்களுக்கு எப்போவுமே முக்கியத்துவம் இருக்கு. அதே மாதிரி இப்போ நார்த்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 64 யோகினிங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ தான் இங்கே எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த 64 யோகினிங்களோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு இப்போ எல்லாருமே வந்துட்டு அவங்கள வணங்குறாங்க. நவதுர்கைக்கும் யோகினிகளுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன? ஓகே, நவதுர்கைன்றது வந்துட்டு தேவியின் 9 அம்சங்கள், அவதாரங்கள் சொல்லலாம். அவங்களோட சப் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா? வேவ்லென்த் தான் இந்த 64 யோகினிகள். இப்போ நம்மளோட இப்போ நம்ம ஒரு உருவம் இருக்கு, நம்மளோட பாடி இருக்கு. ஸோ நம்ம பாடியில வந்துட்டு நம்ம திங்க் பண்றோம், இன்ட்யூஷன் இருக்கு, அப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு செயல்படுறோம். இது எல்லாமே இந்த யோகினிகள்னால தான் முடியும். அவங்களோட ஃபுல் கண்ட்ரோல் வந்துட்டு இந்த கான்ஷியஸ்னஸ், சப்கான்ஷியஸ்னஸ், இன்ட்யூஷன், நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லாமே வந்துட்டு இந்த 64 யோகினிகளில் அடங்கி இருக்கு. அதுதான் இந்த 64 யோகினிகள் யாருன்னா 64 கலைகள் சொல்லுவாங்க. இவங்கள வந்துட்டு வச்சிருக்கிறது தான் இந்த 64 யோகினிங்களோட அம்சம். பொதுவா பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு, தாயாருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து வழிபாட்டு முறைன்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா. சஹஸ்ர நாமங்கள் சொல்றது, அவங்களோட போற்றி மந்திரங்களை சொல்றது, காயத்ரி மந்திரங்களை ஜபிக்கிறது, இப்படி இருக்கு. அதே போல யோகினிகளுக்கும் அந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் இருக்கா? கண்டிப்பா. ஒரு யோகினிக்கு ஒரு மந்திரம் இருக்கு, ஒரு முறைகள் இருக்கு. நான் பொதுவான முறைகள் சொல்றேன். இந்த 64 யோகினியோட மந்திரம் சொல்றது சில பேருக்கு கடினமா இருக்கும். அதை ஒரே ஒரு வரியா நம்ம சொல்லலாம். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே இப்படின்னு சொன்னாலே இந்த 64 யோகினிகளும் அதுக்குள்ள உள்ளடங்கிடுவாங்க. இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு யோகினியை பற்றி சொல்லணும்னா ஓம் யோகினியோபியாய நமக இது சொன்னாலே அந்த 64 யோகினிங்களோட பேர் சொன்னதுக்கு அர்த்தமாகும். இது வந்துட்டு ஒரு சிம்பிளான முறையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வழிபடணும்னா அதுக்கும் சில வழிபாடுகள் இருக்கு. அதுவும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இதுதான் பொதுவாக இந்த மந்திரம் சொன்னாலே போதுமானது. அதுலேயே ரொம்ப அட்வான்ஸாக நான் சொன்னேன் இல்லையா, அட்வான்ஸாக நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு குரு கிட்ட வந்து தீட்சை எடுத்து எந்த யோகினிக்கு எப்படி எந்த முறையில் நம்ம வந்துட்டு வழிபடணுமோ அந்த வழிபாடு வந்துட்டு அவங்க கிட்ட முறையாக கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. யோகினி வழிபாடு செய்யறதுக்கான மந்திரங்கள் அப்படின்னுட்டு ஒரு 2 மந்திரம் சொன்னீங்க. ஆமா, நேயர்களுக்காக இன்னொரு முறை அதை சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே இது வந்துட்டு பொதுவான மந்திரம். எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லி வணங்கலாம். ஒரு யோகினி 64 யோகினிக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மந்திரம் சொல்லணும்னா
ஓம் யோகினோபியாய நமஹ. இதை சொன்னாலும் சால சிறந்தது. இது வந்துட்டு வழிபாடு எப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். இது வந்துட்டு மெயினாக நீங்கள் டெய்லி உங்களால் பண்ண முடியலன்னா கூட அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு இந்த பூஜை பண்ணலாம். ஈஸ்ட் ஃபேஸில் நம்ம இந்த பூஜையை பண்ணணும். ஒரு சிகப்பு கார்பெட் இல்லாட்டி துணியை போட்டு நம்ம வந்துட்டு ஒரு அகல் தீபம், யூஸ்வலாக சொல்லுவாங்க பித்தளை இல்லாட்டி வெள்ளி மண்ணு. அந்த இது வந்துட்டு அகல் மண்ணிலான அகல் தீபத்தில் நெய் விளக்கு தான் ஏற்றணும். இல்லாட்டி எள்ளு எண்ணெய், நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஏற்றலாம். இந்த 2 எண்ணெய் தான் இந்த பூஜைக்கு நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி புஷ்பம் புஷ்பம் வந்துட்டு ரெட் கலர்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. செவ்வரளி இது வந்து பொதுவான, ஆமா பொதுவான, இப்ப யார் வேணாலும் ஒரு பிகினர் பண்றதா இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு சிகப்பு மலர்களால நீங்க வந்துட்டு அந்த பூஜையை பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. டைமிங்ஸ்ன்னு ஏதாவது இருக்கா? டைமிங்ஸ், ஆமா ரொம்ப நல்ல கேள்வி. டைமிங்ஸ்ன்னு பார்த்தா விடிய காத்தால பிஃபோர் சன்ரைஸ் இல்லாட்டி ஆஃப்டர் சன்செட் ஆஃப்டர் 6 PM. டே டைமில் இந்த பூஜை பண்ணுறது அவ்வளோ நல்லது கிடையாது. இது எங்கே வேணாலும் பண்ணலாம். வீட்டில் எங்கே வேணாலும் பண்ணலாம். ஒரு பூஜை அறைக்கு முன்னாடி பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு திறந்த வெளியில் பண்ணலாம். ஆனால் இதுதான் முறை. ஒன்று சன்ரைஸ்க்கு முன்னாடி, அது இல்லாட்டி உங்களுக்கு சன்செட்டுக்கு அப்புறமா இந்த பூஜையை பண்ணுறது மிகவும் நல்லதா. ஓகே. நீங்கள் சொல்லிட்டு வரும்போது அப்பப்போ சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரு குரு கிட்ட தீட்சை வாங்கிட்டு தான் இதோட வழிபாட்டு முறைகளை நாம கடைபிடிக்கணும்னு சொல்லிங்க. குருக்களுக்கு எங்க போறது? குருக்கள்ன்றது வந்துட்டு அதுதான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்துட்டு மந்திரங்கள் சொல்ற பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு காயத்ரி மந்திரம் நீங்க சொன்னீங்க, அந்த மாதிரி லலிதா சஹஸ்ரநாமம், அதெல்லாம் வந்துட்டு ஒரு குரு கிடைக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா தாந்திரிக குருக்கள்னு வேற லைனேஜ் இருக்கு. அவங்க முறையா கத்துக்கிட்டு வரவங்க கிட்ட தான் நம்ம வந்துட்டு இந்த தீட்சையை கிடைக்கணும். அது நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு சுலபமாக கிடைக்கும். அதுபடி தெரிஞ்சவங்க கிட்டலாம் சும்மா அது கற்றுக்கிட்டு பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, உங்களுக்கு ரிசல்ட்டும் வராது. இப்போ வாராகின்னு எடுத்துக்கோங்க. வாராகி நிறைய பேர் வழிபடுறாங்க. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அவங்க வேண்டுனது உடனே நிறைவேறுது. ஒரு சில பேருக்கு ஒன்றுமே நடக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா அந்த குருவோட அனுகிரகம் இருக்கணும். அது முறையா அந்த தாந்திரிகத்தை கத்துக்கிட்டு வர குடும்பத்திலிருந்து ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம தீட்சை எடுத்து நம்ம வந்துட்டு அது முறையா நம்ம அந்த பூஜை செய்தோம்னா நம்மளுக்கு அது உடனடியா அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, முறையா கத்துக்கிட்டாதான் வாராகியோட பூஜைக்கான பலனும் நமக்கு கிடைக்கும்னுட்டு. அம்பாள் நினைச்சா ஆகாதா? அம்பாள் நினைச்சா கண்டிப்பா ஆகும். ஆனா இவங்க எல்லாம் யோகினி. யோகினின்றவங்க வந்துட்டு அம்பாள் மாதிரி கருணை உள்ளம் கொண்டவங்க கிடையாதா? பயங்கர ஃபியர்ஸ், ரொம்ப ரொம்ப உக்ர தேவதைகள். அப்போ அவங்களுக்கு முறையான அந்த வழிபாட்டு பண்ணாதான் அவங்க வந்துட்டு உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இல்லாட்டி அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு விடையும் நம்மளுக்கு கிடைக்காது. பூஜை முறைகளை பத்தி சொல்லிட்டு வரீங்க, எந்த நேரத்துல பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. என்ன மாதிரி இப்போ பெருமாளுக்குன்னா நைவேத்தியம் இது வைக்கணும், விநாயகருக்குன்னா சுண்டலும் கொழுக்கட்டையும் வைக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? யோகினிகளுக்கு என்ன மாதிரி பிரசாதங்கள், நைவேத்தியங்கள்? ரொம்ப ரொம்ப சுலபமான நைவேத்தியம் தான். ஒரு கிளாஸ் தண்ணி வைக்கணும், புஷ்பங்கள், ஃப்ரூட்ஸ்ன்றது வந்துட்டு எந்த விதமான ஃப்ரூட்ஸாகவும் இருக்கலாம். ஒரு பொமோகிரானட், ஆப்பிள், திராட்சை எதுவாக இருந்தாலும் நீங்கள் நைவேத்தியத்துக்கு வைக்கலாம். தண்ணி, தீபம், புஷ்பம், ஃப்ரூட்ஸ், இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இவ்வளோ இருந்து ப்ளஸ் ஒரு கார்பெட், ரெட் கலர் கார்பெட் இருந்தாலே நம்ம வந்துட்டு இந்த பூஜையை பண்ணலாம். இந்த உக்ர தெய்வங்கள் யோகினிங்களை வந்துட்டு வழிபடுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு சிம்பிளான முறையில் நீங்கள் கும்பிடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு எந்த யோகினியை நீங்கள் இப்போ வாராகின்னு எடுத்தீங்கன்னா வாராகி பற்றி ஒரு குரு கிட்ட வந்து கற்றுக்கிட்டு ரொம்ப டீப்பர் லெவலில் நீங்கள் வந்துட்டு பூஜைக்கு போகலாம். அதுதான் கரெக்டான வே. இந்த யோகினிகளை அதே மாதிரி பிரசாதம் கேட்டீங்க இல்லையா, அதுவும் நான் சொல்லிடுறேன். பிரசாதம் வந்துட்டு யோகினிகளுக்கு பிடிச்ச பிரசாதம் வந்துட்டு பாயசம், பால் பாயசம், பால் சார்ந்த இனிப்புகள் அந்த மாதிரி கொடுத்தா சிம்பிளான இது.
இப்போ எதுவுமே இல்லை, பால் பாயசம் கூட பண்ண முடியலன்னா ஒரு பாலில் கொஞ்சம் கல்கண்டு போய் கூட நீங்கள் வந்துட்டு நெய்வேத்தியமாக கொடுக்கலாம். அது கூட சிறந்தது. ஸோ சிம்பிளா இப்படி வெரி வெரி நடத்தினால சிம்பிள். பூ, பழம், புஷ்பம். இன்னொன்று முக்கியமானது வந்துட்டு சந்தனம். சந்தனம் வந்துட்டு அவங்களுக்கு யோகினிங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிடித்தமானது. அது. ஸோ சந்தனம் இருந்தால் பியூர் சாண்டல் அது இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆம், யோகினிகளை வழிபடுறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? ஏராளம். அப்படியா? ஆமா. இப்போ உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், வீடு, வாகனம், தொழில்ல நல்ல முன்னேற்றம், உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, கல்யாணம் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டன்ட்டா நடக்கணும்னா, யோகினியோட அனுகிரகம் இருந்தா கண்டிப்பா நடக்கும். இது வந்துட்டு பண்ணி நெறைய பேர் வந்துட்டு பார்த்துருக்காங்க. இப்பதான் இது வந்துட்டு அ கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட தெரிய சவுத்துல வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் பிரபலமாகுது. பிரபலமாயிட்டு நார்த்ல ரொம்ப ரொம்ப பிரபலம். யோகினியோட கோயில்ல போய் நெறைய வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு அதான் நான் சொன்னேனே, இப்போ வாராகி தான் ஃபர்ஸ்ட் ஒரு யோகினியில வாராகி வந்துட்டு நல்ல பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாரி மத்த யோகினிங்களும் பிரபலம் ஆகுறாங்க. ஓகே, ஓகே. இப்போ யோகினிகள வழிபடுறதுனால, நமக்கு பொதுவா ஜனங்களுக்கு ஒரு இடத்துல முன்னேறிட்டு வரோம் அப்படின்னா, முதல்ல விழறது வந்து கண் திருஷ்டி. ம். கண் திருஷ்டி விலகுமா? கண்டிப்பா கண் திருஷ்டி எல்லாமே விலகும். அதே மாரி நம்மளுக்கு மறைமுகமா சில பேர் வந்துட்டு கெடுதல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் வந்துட்டு முற்றிலுமாவும் வந்துட்டு விலகிரும். நிப்பாட்டுவாங்க. பாகாலி முக்கின்னு சொல்லிட்டு ஒரு அ யோகினி இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வேண்டுனா, நம்ம கிட்ட வந்துட்டு எந்த ஒரு எதிரியுமே கிட்ட நெருங்க மாட்டாங்க. ஓ! முற்றிலுமா அவங்கள வந்துட்டு விலகிடுவாங்க. ம். வாராகி, பத்ரகாளி அப்படின்னு எல்லார பத்தியும் சொல்லிட்டு வரீங்க. ஆம், செல்வம் செழிக்க ம். யோகினி வழிபாடு உண்டா? கண்டிப்பா இருக்கு. செல்வத்துக்கு வந்துட்டு லக்ஷ்மி. அவங்களும் ஒரு யோகினி தான். அப்படியா? ஆமா. லக்ஷ்மி, படிப்புக்கு வந்துட்டு சரஸ்வதி, அதே மாரி எல்லாத்துக்குமே வந்துட்டு காமாட்சி, இவங்க எல்லாருமே ஒரு ஒரு யோகினியோட அம்சம் தான். ஸோ லக்ஷ்மிய வேண்டுனாலே உங்களுக்கு எல்லா விதமான செல்வமும் கிடைக்கும். அதே சரி. மாரி நான் சொன்னேன் இல்லையா, ரதிப்பிரியா, சந்திரப்பிரியான்னு வேண்டுனா கூட உங்களுக்கு வந்துட்டு அழகு, அந்தஸ்து, காசு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு வந்தடையும். எல்லாருக்குமே இப்ப சமீப காலங்கள்ல இருக்கிறது, செல்வம் அது கண்டிப்பா தேவைதான். உடல் உபாதைகள், ம். அதாவது கை, கால் வலி, உடம்புல ஏதாவது நோய், ம். இந்த மாதிரி இருந்து, ம். அதனால தடையாகி முன்னேற முடியாம போயிடுறாங்க. ம். அதற்கான பூஜைகள் ஏதாவது இருக்கா? அதற்கான பூஜையும் இருக்கு. அதுதாங்க காளி, கராளி, கபாலி 3 யோகினிகள் இருக்காங்க. இவங்கள வேண்டுனா உங்களுக்கு உடல் உபாதை, அதே மாரி ஏதாச்சும் உங்களுக்கு டிசீஸ் இருக்கு, ரொம்ப நாள் உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கு, கை, கால் வலி இருக்கு, எல்லாமே உங்கள விட்டு விலகிடும். ஓகே. நம்ம மனசார இவங்கள வழிபட்டா, உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு தீர்வு உண்டாகும். இப்ப நீங்க செல்வத்த பத்தி சொல்லிட்டீங்க. அழகு, இளமை, தொழில் இது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. திருமண வாழ்க்கை. ம். திருமணத்த பத்தி சொல்லுங்க. ம். திருமணம் நடந்துட்டாலும் குழந்தை பாக்கியத்த பத்தி சொல்லுங்க. ம். குழந்தை பாக்கியம் உண்டானாலும் சுகப்பிரசவம் ஆகணும் இல்லையா? ம். இந்த 3த்துக்கான தெய்வங்கள் யோகினிகளா? இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு கல்யாணம் ஆவுறதே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. கல்யாணம் ஆயிட்டன்னா, அடுத்தது வந்துட்டு குழந்தை பாக்கியம். அதுவும் இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு எல்லாமே வந்துட்டு சுலபமா நம்மளுக்கு ஒரு நல்லபடியா ஒரு கல்யாணம் ஆகணும், நல்லபடியா ஒரு குழந்தைகள் உண்டாகணும்ன்றது வந்துட்டு யோகினி அ ரொம்ப ரொம்ப உதவியா இருப்பாங்க. இவங்கள நீங்க பேசிக் லெவல்ல வெள்ளிக்கிழமை வழிபட்டாலே கூட போதும். உங்களுக்கு நல்லபடியா கல்யாணமும், நல்லபடியா குழந்தையும் உண்டாகும். ஓ, சுகப்பிரசவமும் கண்டிப்பா. ஆகும். எல்லாமே எதுவா இருந்தாலும் பாசிட்டிவா நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அது எல்லாமே அவங்க வந்துட்டு உங்களுக்கு பண்ணி குடுப்பாங்க. ஓகே. 64 யோகினிகள் இருக்காங்க. ம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல் தான் செய்வாங்களா? இல்ல. மல்டிபிள். அவங்களுக்கு வந்துட்டு அதுதான் நான் சொல்றேனே, அ தேவியோட அம்சம் அவங்க. வேவ் லென்த் அவங்க. அவங்களுக்கு வைப்ரேஷன் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி. அதனால நம்ம என்ன வேண்டினாலும் எல்லா யோகினிக்கும் ஒரு 3, 4 விதமான இது இருக்கு. பவர்ஸ். பவர்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரார்டினரி பவர்ஸ். அதனால தான் இப்ப வந்துட்டு வாராகி வாராகின்னு நெறைய பேர் எதுக்கு போறாங்க? பிகாஸ் ஷி இஸ் எதுலயுமே விக்டரி கிடைக்கும். எதுலயுமே நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அதுல வந்துட்டு உங்களுக்கு வெற்றி உண்டாகறதுக்கு
இந்த யோகினிகள் கண்டிப்பா உதவுவாங்க. இப்போ நம்ம ஆன்மீகமா பார்த்தோம்னா, ஆம், ஆண் தெய்வங்கள் இருக்கிறாங்க. ம், சிவபெருமான், ம், விஷ்ணு பகவான், ம், முருகப்பெருமான், விநாயகர் அப்படின்ட்டு. ம், அவங்க அவங்களுக்கு தனித்தனியா பேர்ஸ் இருக்கிறாங்க. ம், விஷ்ணுவுக்கு மகாலட்சுமி, சிவபெருமானுக்கு பார்வதி தேவி, முருகப்பெருமானுக்கு 1 இல்ல 2, வள்ளி, தெய்வானை, இப்படி நிறைய இருக்கிறாங்க. ம். இந்த தேவதைகளும் இந்த தெய்வங்களும் ஒன்றா? அதே மாரி இப்போ நல்ல கேள்வி. 64 யோகினி இருக்காங்க இல்லையா? அதுல 8 அம்சம் இருக்கு. 8 யோகினிகள் மெயினான யோகினிகள். அவங்களுக்கு 8 பைரவர்கள் ஓ! இதுவா இருக்காங்க. சிவனோட அம்சம். சிவனோட அம்சம். இப்போ நான் சொல்றேன் இல்லையா, இந்த கோவில் எல்லாமே வந்துட்டு வெறும் பெண் தெய்வங்கள் மட்டும் இல்ல, பைரவரோட கனெக்ஷன் இருக்கு. இந்த யோகினிகள் வந்துட்டு நம்ப முறையா வழிபட்டீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாழ்க்கையில முன்னேற்றம், காசு, தொழில் முன்னேற்றம், கல்யாணம், பிரசவம் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இந்த யோகினிகள் கண்டிப்பா குடுப்பாங்க. நீங்க வந்துட்டு ஒரு பேசிக் லெவல்ல ஃபர்ஸ்ட்டு நீங்க கும்பிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு குரு மூலமா நீங்க வந்துட்டு அட்வான்ஸ் லெவலா நீங்க வேண்டுனீங்கன்னா, நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அது வந்துட்டு விரைவா கண்டிப்பா உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். நமக்கு தெரிஞ்ச பிரபலமான தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாகனங்கள் உண்டு. ம், சிவபெருமான் ரிஷபத்து மேல வருவார். ம், அம்பாள் சிம்ம வாகனத்துல வருவாங்க. ம், ம், பெருமாள் வந்து ஆதிசேஷன் மேல படுக்கையா இருக்காரு. ம், ஆம், மகாலட்சுமி தாமரையில உட்கார்ந்திருக்காங்க. ம். இந்த மாரி இருக்கும்போது கஜ வாகனத்துல வருவாங்க ஆமா, தாயார். ஆமா, அப்படி இருக்கும்போது யோகினிகளுக்கும் தனித்தனியா வாகனங்கள் ஆமா. உண்டா? யோகினிக்கும் தனித்தனி வாகனம் இருக்கு. இப்போ வந்துட்டு வாராகி எடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு எருமை தான் வாகனம். இந்த மாரி இப்போ துர்க்கை எடுத்தா சிம்மம் வாகனமா இருக்கு. சைலேந்திர புத்திரின்ற வந்து பசு. ஸோ ஒரு ஒரு அம்சங்களுக்கு ஒரு ஒரு வாகனம் இருக்கு. ஒரு ஒரு வெப்பன் இருக்கு. கத்தி, வேல் அந்த மாரி அம்பு அந்த மாரி வேற வேற வெப்பன்ஸும் இவங்க கிட்ட இருக்கு. அதனால தான் இவங்க எல்லாரையும் நம்ம வழிபடும்போது அதீத சக்தி நம்மளுக்கு உண்டாகுது. வெள்ளிக்கிழமைகள்ல காலையிலயும், மாலையிலயும் வழிபட்டா நல்லது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ம். அதுக்கு முன்னாடி அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்லயும் வழிபடலாம்னு சொன்னீங்க. அமாவாசை, பௌர்ணமி ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால தொடர்ந்து செய்ய முடியுதுன்னா, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் நீங்க வந்துட்டு வழிபடலாம். இதுவே போதும். நீங்க வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்க வந்துட்டு வழிபட்டாலே உங்களுக்கு என்ன நீங்க வேண்டுறீங்களோ, அது வந்துட்டு அனுகூலமாக உண்டாகும் உங்களுக்கு. அ நம்ம தமிழ்நாட்டுல யோகினிகளுக்குன்னு கோயில்கள் இருக்கா? நம்ம தமிழ்நாட்டுல யோகினிகள்ன்னு சொல்லிட்டு கோயில் இல்ல. ஆனா அதான் நான் சொன்னேன் இல்லையா? சப்த கன்னிகளுக்கு கோயில் இருக்கு. அவங்களும் வந்துட்டு யோகினியோட அம்சம் தான். அவங்களுக்கு கோயில் கண்டிப்பா இருக்கு. ஆனா 64 யோகினிகளுக்கு வந்துட்டு கோயில்ன்னு சொல்றது வந்துட்டு நம்ம நார்த் இந்தியால மட்டும் தான் பார்க்க முடியுது. சக்கரங்கள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? ம். அந்த சக்கரங்கள வச்சு தான் யோகினிகள வழிபாடுறாங்களா? ஆமா. ஒரு ஒரு யோகினிக்கு ஒரு ஒரு விதமான சக்கரங்கள் இருக்கு, யந்த்ராஸ் இருக்கு. அந்த யந்த்ராஸ் வச்சு தான் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு பூஜை செய்ய முடியும். நான் சொன்னேன் இல்லையா? அட்வான்ஸா நம்ம வந்துட்டு அவங்களுக்கு பூஜை செய்யணும்னா, ஒரு ஒரு யோகினிக்கு ஒரு ஒரு யந்திரங்கள் இருக்கு. அந்த யந்திரத்தை நம்ம முறையா அந்த கோலமா போட்டு, இல்லாட்டி யந்திர வடிவில வச்சு தான் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு பூஜை செய்யணும். அந்த மாரி செய்யும்போது தான் அவங்க வந்துட்டு நம்ப என்ன வேண்டுறோமோ, அந்த வேண்டியத வந்துட்டு அவங்களுக்கு உடனுக்குடன் அவங்க வந்துட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. ஓ! வீட்ல செய்யும்போது கூட அந்த கோலம் வீட்ல மாதிரியாச்சும் போடணும். அதுதான் நான் சொல்றேன் இல்லையா? அதுதான் நம்ம வந்துட்டு குரு கிட்ட கத்துக்கணும்னு சொல்றது அதுக்காக தான். ஸோ ஒரு ஒரு யோகினிங்களுக்கு எந்தெந்த யந்திரம் முறையா வந்துட்டு பண்ணணும், எந்த மாரி கோலங்கள் நம்ப போடணும், அந்த பூஜைக்கு முன்னாடி. இல்ல எந்த எந்திரத்த வச்சுட்டு நம்ப இப்போ வராகி கூட நெறைய பேர் வந்து வீட்டுல வச்சு வழிபடுறாங்க. வெறும் வாராகிய மட்டும் வச்சு நம்ம வழிபடக்கூடாது. அதுக்கு உரிய எந்திரத்தையும் நம்ப வச்சு நம்ம வழிபட்டா மட்டும் தான் அந்த வாராகிக்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்கும். எந்திரத்தோட தான் அவங்க கனெக்ட் ஆவாங்க. வெறும் ஒரு சிலை வடிவத்துல நம்ம வந்துட்டு கோயில்ல வைக்கிற மாரி கோயில்ல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எந்திரங்கள் இருக்கு. அந்த எந்திரத்துல தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த அ பவர்ஸ் வந்துட்டு நெறைய உள்ளடங்கி இருக்கு. ஆதிசங்கரரே காஞ்சிபுரத்துல யந்திரம் ஆமா, தயாரிச்சு வச்சு ஆமா, தான் காமாட்சி ஆமா, அம்பாள ஆமா. பிரதிஷ்டை பண்ணதா அது இப்ப சென்னையில எடுத்தா கூட மாங்காடுல கூட யந்திரம். ஆதிசங்கர் வந்துட்டு யந்திரத்த வச்சாங்க. அதே மாரி மூகாம்பிகையில பார்த்தா கூட, நீங்க வந்து யந்திர வடிவத்துல அமைச்சு தான் அந்த
சாமியை மூகாம்பிகையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இதனால ரொம்ப எந்திரங்கள்ன்றது ஒரு பெரிய டாபிக். இதை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம் ஒரு நாள் ஃபுல்லாக. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யோகினிங்களுக்கும் ஒரு ஒரு எந்திரங்கள் இருக்குது, ஒரு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஒரு ஒரு அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு ஒரு யோகினி வந்துட்டு ஒரு ஒரு பைரவரோட கனெக்டிவிட்டி இருக்குது. சிவனும் அம்பாலும் ஓட ஒரு அம்சம் தான் இந்த யோகினிங்க. ஸோ ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு எந்திரத்து மூலமாக ஒரு பவர்ஸ் இருக்குது, சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ், காஸ்மிக் பவர்ஸ், இது எல்லாமே அவங்க கிட்ட இருக்குது, டிவைன் பவர்ஸ். சித்தி உண்டாகணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து யோகினி கிட்ட வழிபடணும். அப்போ தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்துட்டு சித்தி உண்டாகும். ரொம்ப நல்ல அரிய தகவல்கள் கொடுத்தீங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். நன்றி, வணக்கம்.